ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இப்போ இதோட 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப் ரவைக்கு 1/2 கப் தயிர் கரெக்டாக இருக்கும். மெஷர்மெண்ட்டு நீங்கள் ஒரே இதில் அளந்துக்காங்க. டம்ளரில் எடுத்திங்கன்னா 1 டம்ளர் ரவைக்கு 1/2 கப் தயிர் எடுத்துக்காங்க. இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ நைஸாக அந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இட்லி தோசை மாவு முடிஞ்சிச்சுன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸி அலசி ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிடலாம். மொத்தமே 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. 1 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் போல் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சட்னி பாத்திரலாம். அது வரைக்கும் மாவு ஊறட்டும். ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். நம்ம சட்னி ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும். இன்னும் நம்ம தோசை இன்னும் சாஃப்டாக இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. உப்புலாம் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ சட்னி பாத்திரலாம். இப்போ 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் போல் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி திக்காக தான் இருக்கணும். ஒரு 1/4 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. பேன் வச்சுருங்க. பேனில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இந்த சட்னிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ கடைசியாக ஒரு வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னியோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனையும் மிளகாவோட பச்சை வாசனையும் இருக்காது, உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோசை மாவு பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம டேரெக்டாக தோசை தவாவில் ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது போல் டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். தொடச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிடலாம். ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிடுவோம். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே நல்ல பபுள்ஸ் வரும். எந்த அளவுக்கு பபுள்ஸ் வருதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தோசை நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ திருப்பி போட வேண்டாம், நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வச்சதுனால நம்ம எடுத்துடலாம். இப்போ இருக்கிற மாவில் இது போல் ரெடி பண்ணி எடுத்துடலாம். நம்மளுடைய இன்ஸ்டன்ட் ரவா அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா பஞ்சு போல் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த தோசைக்கு இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.